ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்எஸ் எக்ஸல். எம்எஸ் எக்ஸல் வந்து ரொம்ப எளிய முறையில் பிகினராக வரவங்களுக்கு எக்ஸல் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப எளிமையான தமிழ் மொழியிலேயே நான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் கொஞ்சம் ஆங்கிலமும் கலந்து வரும். ஸோ அதற்கு நீங்கள் மன்னிக்கணும். ஸோ உங்களுக்கு எளிமையான முறையில் புரியணும் அப்படிங்கிறது தான் என்னோட குறிக்கோள். ஸோ இப்போ எம்எஸ் எக்ஸல் அப்படின்னா என்ன, அது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க? ஸோ எம்எஸ் எக்ஸல் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மேஜராக இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டெக்ஸ்ட்டு, நம்பர்ஸு, அப்புறம் வந்து ஃபார்முலாஸ், அதுக்கப்புறம் வந்து கால்குலேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எல்லா விதமான பிஸ்னஸ் கம்பெனிகளுக்கும் இது யூஸ் ஆகும். ஸோ இது மேஜராக எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் கால்குலேட் பண்ணுறதுக்கு, கம்பெனியோட இன்கம் கால்குலேட் பண்ணுறதுக்கு, ஒரு பட்ஜெட் பிளானிங் பண்ணுறதுக்கு, ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களோட ஹெச்ஆர் அப்படின்னு போனீங்கன்னா அவங்க அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, சேல்ரி கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாமே நீங்கள் வந்து இந்த எக்ஸலில் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியல, பிளாங்காக இருக்கிறீங்க, எம்எஸ் எக்ஸல்னு என்னன்னே தெரியல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு எக்ஸல் ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எக்ஸல் ஃபைலை எப்படி சேவ் பண்ணுங்கிற விஷயத்துலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ், பிவட் சார்ட், எவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதை வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எம்எஸ் எக்ஸல் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோல்டருக்குள்ளே எம்எஸ் ஆஃபீஸ் இருக்கும். எம்எஸ் ஆஃபீஸில் எக்ஸல் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எம்எஸ் எக்ஸல் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி இது வந்து நான் வச்சுருக்கிறது லேட்டஸ்ட் வெர்ஷன் 365. இது வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இங்கே பிளாங்க் ஒர்க் புக் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஷீட் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேஜுக்கான எம்எஸ் எக்ஸல். இது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு வழி. இன்னொரு வழி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே எல்லாரோட கம்ப்யூட்டரில் சர்ச் பார் இருக்கும். இந்த இடத்துல எக்ஸல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எம்எஸ் எக்ஸல் இங்கே வரும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸல்குள்ளே போயிடும். இங்கே வந்து பிளாங்க் ஒர்க் புக் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நார்மல் எக்ஸல் ஃபைல். ஸோ எந்த ஒரு எக்ஸல் ஃபைல் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இன்கேஸ் திடீர்னு பவர் இல்லை, சிஸ்டம் ஷட் டவுன் ஆகிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக அது க்ளோஸ் பண்ணிடுறீங்க நீங்கள் பார்க்காம அப்படின்னா இருக்கிற எல்லா டேட்டாவும் போயிடும், உங்களால் ரிட்ரீவ் பண்ண முடியாது. ஸோ எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆன உடனே இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஃபைலில் போகணும், அதுக்கடுத்து சேவ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இந்த ஃபைல் எக்ஸல் ஃபைலை நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே ஃபைல் நேம் வச்சுக்கலாம், டெஸ்ட் எக்ஸல் அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் கிரியேட் பண்ணுறேன். அப்புறம் சேவ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் நேம் இங்கே வந்துடும். ஃபைல் நேம் என்ன, எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் ஆகிருக்கு இந்த ஃபைல். ஸோ இப்போ வந்து இது சேஃப். இந்த ஃபைலை வந்து நம்ம திரும்ப வேணுங்கிறப்போ ஒர்க் பண்ணிக்கலாம், வேணுங்கிறப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம், திரும்ப ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த டேட்டாஸ் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் இந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். இங்கே மேலே டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேவ் அப்படின்னு இருக்கும். இது ஆனில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்போல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல் எஸ் அது வந்து ஷார்ட்கட் கீ. கண்ட்ரோல் எஸ் பட்டனை நீங்கள் அப்பப்போ ஒர்க் பண்ணும்போது பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறீங்களோ அது வரைக்கும் இருக்கிற டேட்டா வந்து இந்த ஃபைலில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸல்குள்ளே நம்ம போகலாம். ஸோ இப்போ எக்ஸல்குள்ளே போனீங்க அப்படின்னா மேஜராக நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறது. இந்த ரோ வந்து இது வந்து காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த நான் வச்சிருக்கிற இந்த கர்சர் வச்சிருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செல். இது எந்த செல்லில் இது இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு இது C4 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன லொக்கேஷனில் நம்மளோட கர்சர் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது. ரெண்டாவது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ், ஏதாவது ஃபார்முலாஸ் நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த ஃபார்முலாஸ் வந்து இங்கே வியூ பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா
ஷீட் அப்படின்னு இருக்கும். ஷீட் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து உங்களோட புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு புத்தகம், ஒரு புக்கு, ஒரு நோட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எப்படி ஃபஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், ஃபஸ்ட் ஷீட், செகண்ட் ஷீட் சொல்கிறோமோ அந்த மாதிரி இந்த எக்ஸல் ஒர்க் புக்கில் நீங்கள் மல்டிபிள் ஷீட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1வது ஷீட்டில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், 2வது ஷீட்டில் ஒரு இன்ஃபர்மேஷன், ஸோ இது வந்து நீங்கள் என் நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இந்த ஷீட் நம்பர் 1 அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வேறு அதாவது உங்களோட டிபார்ட்மெண்ட்டை வச்சுக்கலாம், இல்லை உங்களை மாதங்கள், அதாவது ஜனவரி, பிப்ரவரி மாதம் ஒரு சேல்ஸ் டேட்டா நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது ஒரு அட்டண்டன்ஸ் டேட்டா நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, சேலரி டேட்டா மெயின்டைன் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி டேட்டா வந்து மந்த் வைஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு ஷீட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும்னா ஜனவரி, ஜான் 20, டபுள் கிளிக் பண்ணுங்கள், பிப்ரவரி 20, இங்கே டபுள் கிளிக் பண்ணுங்கள், மார்ச் 20. ஸோ இந்த மாதிரி வந்து ஷீட்ஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டு போகலாம். மல்டிபிள் ஷீட்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்க்குறது இது வந்து ஒரு ஒர்க் புக்கு. இந்த ஒர்க் புக்குக்கு மல்டிபிள் ஷீட்ஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இப்போ இந்த ஷீட்ஸை வந்து எப்படி வந்து நீங்கள் பெருசாக்குறது, சின்னதாக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட எக்ஸல் ஒர்க் புக்கில் ரைட் ஹேண்ட் சைடு பாட்டம் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் பட்டன் இருக்கும். மைனஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ஜூம் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் வந்து பெருசாகும். ஸோ அது வந்து ஜூம் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெருசாகிட்டு என்லார்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் மாதிரி இருக்கும். அது வந்து 100%ங்கிறது ஸ்டாண்டர்டாக, 100%ங்கிறது ஸ்டாண்டர்டாக இருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக வச்சுக்கலாம், அதிகப்படுத்துறதுனா அதிகமாக படுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஜூம் இன், ஜூம் அவுட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேசிக்காக பிகினராக வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் ஹோம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் இருக்கிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு பிகினராக வரவங்க ஒரு ரிப்போர்ட்டு, ஒரு டேட்டா பண்ணுறதுக்கான இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பேசிக்காக சின்ன சின்ன ஃபார்முலாஸ் எல்லாமே இதில் வந்து இன்க்ளூட் ஆகிடும். ஒரு டேட்டாஸ் நார்மலாக எப்படி டைப் பண்ணணும், அந்த டேட்டாவை வந்து நம்ம எப்படி ஃபார்மேட் பண்ணணும், எப்படி அலைன் பண்ணணும், அதை வந்து செல்ஸை வந்து நம்ம எப்படி ஸ்டைலிஷாக கொண்டு போகிறது, இது வந்து பிகினர் ஸ்டேஜில் நீங்கள் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அதுக்கு அடுத்து போகும்போது 2வது ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பிவட் சார்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிவட் சார்ட்டு, அப்புறம் வந்து கிராஃப் எப்படி போடுறது, சார்ட் எப்படி பண்ணுறது, இது எல்லாமே வந்து அடுத்த சார்ட்டில் வரும். உங்களுக்கு லைனிங் எப்படி பண்ணுறது, காலம்ஸ் எப்படி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு 2வது ஸ்டேஜில் வரும். அதுக்கடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேஜ் லே அவுட் டிசைனிங்கில் வந்து எப்படி பேஜ் பிரேக் பண்ணுறது, பிரிண்ட் லே அவுட் எப்படி நம்ம கொடுக்குறது, பேஜோட சைஸை நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது, இப்போ நீங்கள் பண்ணுற ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்து பேக்ரவுண்ட் எப்படி நம்ம கொண்டு போகலாம், அப்புறம் ஒரு செல், ஒரு காலம், நீங்கள் பண்ணுற ஒரு ரிப்போர்ட்டுக்கான அகலம், நீளம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது வித் அண்ட் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. ஹைட் எவ்வளோ, உயரம் எப்படி எடுத்துகிட்டு போகிறது, வித் எவ்வளோ அகலம் கொண்டு போகிறது, ஒரு 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 செல்ஸை வந்து என்ன ஒரு ஸ்கேலில் நம்ம கொண்டு போகிறது, எல்லா விஷயங்களும் வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலாஸ் அண்ட் கால்குலேஷன்ஸு, இது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம பார்க்கலாம். பட் நான் ஆரம்பிக்கும் போது சின்ன சின்ன பேசிக்ஸ் வந்து நான் அங்கங்கே ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு அங்கே ஏதாவது இப்போ நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் பார்க்குற இடத்துல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதில் ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக இங்கே வந்து இதில் இருக்குது. இந்த எக்ஸல் ஃபைலில் நீங்கள் போகும்போது எப்படி எக்ஸல் ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது, நீங்கள் வச்சுருக்கிற டேட்டா வந்து செக்யூராக வச்சுருக்கீங்களா, வேறு யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கா, ஸோ ஸ்பெல்லிங் செக், நீங்கள் பண்ணுற ஏதாவது டெக்ஸ்ட் நீங்கள் ஏதாவது ஆங்கிலத்தில் ஏதாவது இங்கிலீஷில் ஏதாவது டைப் பண்ணியிருக்கீங்க, அது ஸ்பெல்லிங் செக் பண்ணுறது, எல்லா விஷயங்களும் வந்து இந்த எக்ஸல்குள்ளே அடங்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக்காக ஒரு ரிப்போர்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் நம்ம உங்களோட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணுறீங்க ஆஸ் ஒரு எம்ப்ளாயியை, உங்களுக்கு வந்து எக்ஸல் பேசிக் எதுவுமே தெரியல, நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு கம்பெனி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம போகலாம். அதாவது அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நான் உங்களுக்கு சொல்லும் போது என்ன ஆகும்னா புது புது விதமான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஸோ நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயி ஜாயின் பண்ணுறாங்க, அதுலேருந்து என்ன டிபார்ட்மெண்ட் போகிறாங்க, அவங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டி இருக்குது, ஒரு சேல்ஸ்னால் என்ன, அதில் வந்து வேறு எப்படி ப்ரொடக்டிவிட்டி பண்ணுறாங்க, ஹெச்ஆரில் என்னென்ன வரும், சேல்ரி எப்படி வரும், ஒரு எம்ப்ளாயோட டேட்டா எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போது முதல்ல வந்து ஒரு எம்ப்ளாயி டேட்டா வந்து நம்ம ரெடி பண்ணலாம். நம்பர்,
எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், date of joining, date of birth, department, salary. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக வந்து ஒரு ரிப்போர்ட் நம்ம ரெடி பண்ணலாம். இது வந்து டெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் ஃபீட் பண்ணியிருக்கிறோம், ஆல்ஃபாபெட்டிக் டெக்ஸ்ட். ரெண்டாவது நான் நியூமரிக் போடுவோம், சீரியல் நம்பர் 1. ஸோ இதுக்கு வந்து ஒரு எம்ப்ளாயி கோடு டெஸ்ட் 0001 அப்படின்னு ஒரு எம்ப்ளாயி, அவருக்கு நேம் வந்து ராஜேஷ் குமார் அப்படின்னு வச்சுக்கலாம். டேட் ஆஃப் ஜாயினிங் 1/1/2020. டேட் ஆஃப் பர்த் வந்து 1/10/1990. டிபார்ட்மெண்ட் வந்து சீனியர், சீனியர் மேனேஜர். சேலரி 90,000 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ரெண்டாவது காலமில் வந்து டெஸ்ட்டு, எம்ப்ளாயி கோட் 2, இங்கே வந்து தீபக் அப்படின்னு ஒரு நேம் வச்சுக்கோங்க. தீபக் அவர் வந்து ஜாயின் பண்ணது 1/20/2020 1/1/2020 ஜாயின் பண்ணியிருக்காரு. அவரோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 25 ஏப்ரல் 1991. அவர் வந்து மேனேஜர், அவருக்கு சம்பளம் வந்து 75,000. மூணாவது பார்த்தீங்கன்னா மூணாவது எம்ப்ளாயி சீரியல் நம்பர் 3, அவர் வந்து விஜய் குமார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து ஜாயின் பண்ணது வந்து 3 ஜனவரி 2020. இவரோட டேட் ஆஃப் பர்த் 18 மார்ச் 1992. இவர் வந்து ஹெச்ஆர் மேனேஜர், இவர் வந்து 60,000 சேலரி வச்சுக்கோங்க. நாலாவது வந்து கமல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து ஜாயின் பண்ண டேட் வந்து 5 ஜனவரி 2020. இவர் டேட் ஆஃப் பர்த் வந்து 15/3/1991. இவர் வந்து அக்கௌண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவரோட சம்பளம் வந்து 50,000 ரூபாய். ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டாவை வந்து நீங்கள் பேசிக்காக டைப் பண்ணுறீங்க. ஸோ இதில் நம்ம இந்த எக்ஸல் ஃபார்மேட்டில் என்னென்ன விஷயங்கள் இங்கே இருக்கோ இதிலிருந்தே நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இந்த எக்ஸல் படி போனீங்க அப்படின்னா, இப்போது இதை எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு பாயிண்ட். இப்போ இந்த டேட்டா இது இருக்குது, இது எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதை வந்து காப்பி, அது வந்து எந்த இடத்துல வேணுமோ கர்சரை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுருங்க. இப்போது இந்த பட்டன் இங்கே பேஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு இடத்துல பேஸ்ட் ஆகிடும். இது வந்து மொத்தமாக செலக்ட் பண்ணுறது. இது சேலரி மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க இன்னொரு இடத்துல. இது காப்பி, எங்கே வேணும், இந்த இடத்துல வேணும் அப்படின்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணலாம். வெறும் எம்ப்ளாயி நேமை நீங்கள் காப்பி பண்ணணும். இங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி, எந்த இடத்துல வேணுமோ கர்சர் அந்த இடம் வைங்க. இது பேஸ்ட்டு. இதுதான் வந்து காப்பி பேஸ்ட். ஓகேங்களா? அதாவது முன்னாடி இருக்கிற டேட்டாவை நம்ம ரிமூவ் பண்ணாமல் ஒரு இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல வைக்கிறது. சரி, இந்த இடத்துல நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேண்டாம், இதை கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், ஒரு கத்திரிக்கோள் மாதிரி சின்ன பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் இதை கர்சர் வைங்க. இந்த மாதிரி சின்ன குட்டி பாக்ஸ் ஒன்று வரும். இந்த இடத்துல பேஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இது பேஸ்ட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல சேலரியை வந்து நம்ம கட் பண்ணுறோம். இதை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதான் வந்து கட் காப்பி பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டைப் பண்ணியிருக்கிறது இந்த இடத்துல பாருங்கள், எம்ப்ளாயி நேம் இங்கே மேலே பாருங்கள், எம்ப்ளாயி நேம் அப்படின்னு நம்ம ஃபுல்லாக டைப் பண்ணியிருக்கிறோம். பட் நம்ம இந்த செல் பார்க்கும்போது இது என்னென்னா, இந்த ஒவ்வொரு காலமும் ஒரு சைஸில் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அந்த சைஸை வந்து நம்ம விரிவாக்கம் பண்ணி, அதாவது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி பார்க்கணும், அது கிளியராக தெரியணும் அப்படின்னா 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, இது டபுள் கிளிக் பண்ணலாம். இப்படி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அது எக்ஸ்டெண்ட் ஆகும்.
அதாவது ஒரு ஆப்ஷன் இங்கே பாருங்கள், இது நார்மல் கர்சர் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த டி பக்கத்தில் கொண்டு போனோடனே கருப்பு சின்ன கலரில் மாறும். இதை இப்படி லைட்டாக ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மாறும். இது பத்தலையா, மறுபடியும் தெரியல, இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணலாம். இது வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறது. இது நீங்கள் இப்படி பண்ணும்போது என்னென்னா அந்த அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு வராது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த ரிப்போர்ட் இருக்குது, இது ஃபுல்லாக நம்ம மாற்றணும் அப்படின்னா இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல வச்சு இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த செல்ஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். இது வந்து செல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்று காலம் வைஸில் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டபுள் கிளிக் பண்ணோன்னா அப்படி காலம் வைஸ் ஆகிடும். இந்த பக்கம் ரோ வைஸ் வரனா ரோ செலக்ட் பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா ரோ வைஸில் வந்து இப்போ இது அலைன் இப்படி இருக்குது. இது வந்து ரோ வைஸில் அலைன் பண்ணணும்னு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரோ வைஸில் இது அலைன்மெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி டேட்டாஸை வந்து நம்ம டைப் பண்ணுறது, அதுக்கடுத்து எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷனை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். இதுக்கு அடுத்து வர வீடியோவில் எப்படி வந்து ஃபாண்ட்டு நம்ம மாற்றுறது, அந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.